ஸ்ரீமாத்ரே நமக. நமஸ்காரம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்லோகத்தை பற்றி பார்க்க போகிறோம். என்ன ஸ்லோகம்னு பார்த்தீங்கன்னா, துர்கா சப்த ஸ்லோகின்னு சொல்லுவோம். ஸோ துர்கா சப்தசதி கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லை தேவி மகாத்மியம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ துர்கா சப்த ஸ்லோகின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 7 ஸ்லோகங்கள், அம்பாள் துர்கையோட 7 ஸ்லோகங்கள் தான் துர்கா சப்த ஸ்லோகி. இந்த ஸ்லோகம் நம்ம எதுலேருந்து எடுத்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, துர்கா சப்தசதி 700 ஸ்லோகங்களான துர்கா சப்தசதியிலேருந்து நமக்கு இந்த 7 ஸ்லோகங்கள் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம யாரெல்லாம் துர்கா சப்தசதி பாராயணம் பண்ண முடியலையோ, 700 ஸ்லோகங்கள் பாராயணம் பண்ண முடியலையோ, அவங்கெல்லாம் இந்த துர்கா சப்த ஸ்லோகி 7 ஸ்லோகங்கள் பாராயணம் பண்ணால் ரொம்ப விசேஷம். ஸோ இந்த ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 ஸ்லோகங்கள் தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் சான்ஸ்கிரிட் ஸ்லோகமாக இருக்கிறதால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சேன் பண்ணுறதுக்கு. பட் நீங்கள் ரிப்பீட்டடாக அந்த ஆடியோ போட்டு கேட்க உங்களுக்கு அந்த ஸ்லோகங்கள் தானாக வந்துடும். ஸோ துர்கா சப்த ஸ்லோகி ஸ்லோகம், அம்பாள் துர்கையோட 7 ஸ்லோகங்கள் ரொம்ப விசேஷமான ஸ்லோகங்கள். அது தவிர பார்த்தீங்கன்னா, நமக்கு துர்கா சப்தசதியில் நிறைய பாகங்கள் இருக்குது. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். என்ன வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அர்கலா ஸ்தோத்திரம் பற்றி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அர்கலா ஸ்தோத்திரம் பார்த்தீங்கன்னா 48 டேஸ் நீங்கள் பாராயணம் பண்ணிங்கன்னா திருமண தடைகள் விலகும். ஸோ நம்ம நிறைய பரிகாரங்கள் பண்ணியிருப்போம். திருமண தடைகள் போகிறதுக்கான நிறையா பரிகாரங்கள் பண்ணியிருப்போம். இந்த அர்கலா ஸ்தோத்திரம் அவ்வளோவா நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. யாரெல்லாம் துர்கா சப்தசதி படிச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு தெரியும். பட் அது படிக்காதவங்களுக்கு அந்த அளவுக்கு அவேர்னஸ் கிடையாது. ஸோ அர்கலா ஸ்தோத்திரம் பாராயணம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் திருமண தடையை விளங்குறதுக்கு. அது தவிர பார்த்தீங்கன்னா, அர்கலா ஸ்தோத்திரம் பாராயணம் மூலமாக நமக்கு பிடிச்ச வாழ்க்கை கிடைக்கும், வாழ்க்கை துணை அமையும். ஸோ அந்த வீடியோ நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க, நம்மளோட ஷார்ட்ஸில் இருக்குது. ஸோ இந்த சப்த ஸ்லோகி ஸ்லோகத்தை பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் இன்றைக்கி. ஸோ ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இந்த இன்ஃபர்மேஷன் தெரியலையோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணால் என்னோடய வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் எதிர்பார்க்குறீங்க. அஸ்ட்ராலஜி சீரியஸ் வீடியோஸாக இல்லை ஸ்லோகங்கள் பற்றி போடலாமா, உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் 2-3 ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், அஸ்ட்ராலஜி ரிலேட்டட் ஷார்ட்ஸ். அதில் நீங்கள் உங்களோட பலன்கள் எப்படி இருக்குது, லக்னத்தில் குருவாக இருக்கட்டும், செவ்வாய் இருக்கட்டும், சூரியன், உங்களுக்கு எந்த மாதிரி பலன்கள் இருக்குன்றதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ரீமாத்ரே நமக.